யுக்ரைன் ரஷ்யா வார். இது இரண்டு நாடுகளுக்குள்ள ஃபைட் மட்டுமில்ல, உலகத்தையே பாதிக்கும் பெரிய கான்ஃப்ளிக்ட். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இரண்டும் முன்னாடி சோவியத் யூனியன்ல இருந்த நாடுகள். 1991க்கு பிறகு யுக்ரைன் தனி நாடு ஆனது. ஆனா டென்ஷன் அப்பவே ஆரம்பிச்சது. யுக்ரைன் யூரோப்க்கு க்ளோசர் ஆகணும், நேட்டோ ஜாயின் ஆகணும் என்று நினைத்தது. நேட்டோ என்பது ஒரு பவர்ஃபுல் மிலிட்டரி அலையன்ஸ். ஆனா ரஷ்யாக்கு இது பிடிக்கல. எம் பார்டருக்கு அருகே நேட்டோ வரக்கூடாதுன்னு ரஷ்யா ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணது. 2014இல் ரஷ்யா கிரிமியான்னு ஒரு ரீஜனை யுக்ரைன்ல இருந்து எடுத்துக்கிட்டது. அதிலிருந்து கான்ஃப்ளிக்ட் அதிகமா ஆரம்பிச்சது. 2022இல் ரஷ்யா ஃபுல் ஸ்கேல் அட்டாக் பண்ணுச்சு. யுக்ரைனை கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் என்று முயற்சி. யுக்ரைன் அலோன் இல்ல, யுஎஸ்ஏ, யூரோப் கண்ட்ரீஸ் யுக்ரைனுக்கு வெப்பன்ஸ் சப்போர்ட் கொடுக்குது. அதனால் இது குளோபல் லெவல் கான்ஃப்ளிக்ட் ஆகியிருக்கு. இந்த வார்னால் ஆயில் பிரைஸ், ஃபுட் சப்ளை, எக்கானமி எல்லாம் இம்பாக்ட் ஆயிடுச்சு. உலகம் முழுக்க இதன் இஃபெக்ட் இருக்கு. ஆனா முக்கியமானது, இந்த கான்ஃப்ளிக்ட்ல பல இன்னசென்ட் பீப்புள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த வார் பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் பண்ணுங்க.